வரல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாய்விட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அவங்க அப்பா அம்மா, கவின், இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றான். என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. அந்த வீட்டுல போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன். அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோன்னையும் லெஃப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா, அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் மாமாவும் பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில்